தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்ட ராமநாதன் அர்ஜுனா. திடீரென உயிரிழந்த பாடசாலை மாணவி. பிரேத பரிசோதனையில் வெளியான அதிர்ச்சி தகவல். அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட தமிழக மக்கள். கருப்பு ஜூலை தொடர்பாக பிரித்தானிய எம்பி உமாகுமாரன் வெளியிட்டுள்ள கருத்து. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராகவிருந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார். அண்மை நாட்களாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்து மருத்துவர்களது குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு தகவல்களை அர்ஜுனா வெளிக்கொணர்ந்திருந்தார். எனினும் குறித்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளை இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்தார். அவர் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்திருந்த நிலையில் அவருக்கு பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டமையால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இது தொடர்பில் தனது முகநூலில் பதிவிட்டுள்ள மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா, சுகாதார அமைச்சு தனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமிறக்கியுள்ளது. சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன். திணைக்கள விசாரணை இன்னும் முடியவில்லை. இதேவேளை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்துள்ள நிலையிலும் எமது மக்கள் போராடி வருகின்றனர். சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாபிட்டிய கையொப்பமிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை ஊழலை வெளிக்கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது. ஊழல் செய்த அனைத்து நபர்களும் அவர்கள் செய்து வரும் விடயங்களை மறைத்து வருகின்றனர். ஆனால் உண்மையை உரக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பதிவிட்டுள்ளார். காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். தெவலிகம பமுன்கம மலியதேவ மகா வித்தியாலயத்தில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கும் ஹசினி மதுபாஷினி விக்ரமராஜி என்ற 14 வயது பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அண்மையில் காய்ச்சல் காரணமாக கேகாலை பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டு மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 10ஆம் திகதி வயிற்றின் இரு பக்கங்களிலும் கைகால்களிலும் வலி ஏற்பட்டதாக கேகாலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 12ஆம் திகதி உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் நேற்று மாலை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பாடசாலை மாணவியின் பிரேத பரிசோதனையை கேகாலை பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி நிரஞ்சலா குலதுங்க மேற்கொண்டுள்ளார். மாணவியின் இதயம் மற்றும் சிறுநீரகங்களில் ஒரு வகை விஷக்கிருமி நுழைந்துள்ளமையே மாணவியின் மரணத்திற்கு காரணமும் எனவும் பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்த பாடசாலை மாணவியின் இறுதிக்கிரிகைகள் இன்று எம்புல் கஸ்தேனியாவில் இடம்பெற உள்ளன. பதுளை பசறை வெல்ஹொல்ல பிரதேசத்தில் தனது 10 வயது மகளை தவறாக செயற்பாட்டிற்குட்படுத்திய தந்தையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளது. பசறை வெல்ஹொல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 2 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் நடத்தையில் கடந்த 2-3 தினங்களாக மாற்றங்கள் காணப்பட்டுள்ளன. மாற்றம் குறித்து சிறுமியின் தாயார் கேட்டபோது கடந்த 19ஆம் திகதி தாய் வயல் வேலைக்கு சென்றபோது தந்தையால் தனக்கு நேர்ந்த கொடுமை தொடர்பாக சிறுமி தனது தாயிடம் கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சிறுமியின் தாய் பசறை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின்படி சந்தேக நபரான தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது பாதிக்கப்பட்ட சிறுமி பசறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வைத்திய பரிசோதனைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான சிறுமியின் தந்தை பசறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். அமெரிக்காவின் ஜனநாயக கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் துளசேந்திபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான போட்டியிலிருந்து தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் விலகியுள்ளார். தான் சார்ந்த ஜனநாயக கட்சி மற்றும் தேசத்தின் நலனுக்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் துணை ஜனாதிபதியாக இந்திய வம்சாவளியை சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸ் ஜனாதிபதியாவதற்கு தனது ஆதரவையும் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகேயுள்ள துளசேந்திபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆங்கிலேய அரசாங்கத்தில் இவரது தாத்தா PV கோபாலன் அரசு சேவையில் அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். இந்நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தின் துளசேந்திபுரம் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான கருப்பு ஜூலை படுகொலையின் 41வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கனடாவின் பிரதம மந்திரி ஜஸ்டின் ட்ரூடோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 3000க்கும் மேற்பட்ட தமிழர்களை கொன்றது மற்றும் நாட்டின் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவதற்கான கனடாவின் உறுதிப்பாட்டை அவர் இந்த அறிக்கையில் புதுப்பித்துள்ளார். 2022ஆம் ஆண்டில் கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழின படுகொலை நினைவு தினமாக ஒரு பிரேரணையை ஏற்றுக்கொண்டது. இது உலகெங்கிலும் உள்ள தமிழ் கனேடியர்கள் மற்றும் தமிழ் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிர் பிழைத்தவர்களை நினைவு கூறுவதில் கனடாவின் அர்ப்பணிப்பிற்கான அங்கீகாரம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கருப்பு ஜூலை கலவரத்தின் போது கனடாவில் 1800 தமிழர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கும் அவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் புதிய வாழ்வை கட்டியெழுப்புவதற்கும் சிறப்பு நடவடிக்கைகள் திட்டத்தை கனடா ஸ்தாபித்தது என்றும் கனேடிய பிரதமர் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.